ஹாய் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் மெனு தான். எஃபெக்ட் மெனுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப் ஆர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எஃபெக்ட் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த எஃபெக்ட் மெனு. இது வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரிஜினலாக இருக்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. புதுசாக நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எஃபெக்ட் வந்து இதில் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றத்தை பற்றியும் பார்க்கலாம். எஃபெக்ட் மெனு போயிடுங்க. 3D இருக்குது பார்த்தீங்களா, 3Dயில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. இப்போ இந்த ஷேப் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 3Dயாக மாறிடும். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இதில் எக்ஸ்ட்ரூடட் டெப்த் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரூடோட டெப்த்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக டெப்த்து வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி இங்கே போயிட்டு நீங்கள் மேனுவலாகவும் வேல்யூ கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் பிளாஸ்டிக் ஒயர் ஃப்ரேம் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நோ ஷேடிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் ரெக்டாங்குலர் வந்து எனக்கு 3D ஷேப்பில் மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு பாத் ஃபைண்டரில் போயிட்டு மைனஸ் ஃப்ரண்ட்டு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஆஃப் சர்க்கிள் கிடச்சிச்சு. இந்த ஆஃப் சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3Dயில் போயிட்டு ரிவால்வ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரிவால்வ் ஆன மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒரு உருளை ஷேப்பில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது உங்களுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹாலோவாக இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஹாலோவாக இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஷேப் இருக்கிற மாதிரி இருக்கும் கேப். ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருளையாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட்டு. இப்போ சேம் ஒரு ரெக்டாங்குலரை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3Dயில் போயிட்டு ரொட்டேட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகும். இங்கே பாருங்கள், ரொட்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இங்கேயும் நீங்கள் போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 20 ஆங்கிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இது வந்து 3D எஃபெக்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வு, ரொட்டேட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு எஃபெக்டில் போயிட்டு கன்வெர்ட் டு ஷேப் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஆல்ரெடி இது ரெக்டாங்குலராக இருக்குது. இதனுடைய பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ ரவுண்டட் ரெக்டாங்குலராக மாற்றினேன் அப்படின்னா இதனுடைய பாத் ரெக்டாங்குலர் மாதிரி தான் இருக்கும். அந்த ஷேப் என்ன ஆகும் அப்படின்னா ரவுண்டட் ரெக்டாங்குலராக மாறிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதனுடைய பாத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் ரெக்டாங்குலராக இருக்கும். ஆனால் இதனுடைய ஷேப் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல வளைஞ்ச மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? அகைன் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு எஃபெக்டில் போயிட்டு கன்வெர்ட் ஷேப்பில் வந்து எலிப்ஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் மாதிரி இருக்குது. ஷேப் வந்து எலிப்ஸாக மாறிடுச்சு. கிராப் மார்க்ஸ் அப்படின்னா என்னென்னா சுற்றி வந்து கிராப் மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்க? பிரிண்ட் எடுக்கும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், பிரிண்ட் எடுக்கும்போது எந்த சைஸில் நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிராப் மார்க்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த கிராப் இது வந்து வேர்ட்டிக்கலாக, இது வந்து ஹரிசாண்டலாக இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் பிரிண்டிங்கில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டில் டிசார்ட் அண்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்பாக மாற்றும். இங்கிட்டு பாருங்கள், ரஃப் அண்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த ஷேப் வந்து எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். இதை நீங்கள் கொடுக்கறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஷேப்போட டீட்டெயில்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நான் டூல் பார்லேயே நடத்தியிருக்கேன். இந்த ட்விக் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாறிடுச்சு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப்புக்கு வந்துடும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். பாத்து இப்போ ஆஃப்செட் பாத்துனா இப்போ பாருங்கள், இதனுடைய பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜஸில் இருக்குது. இந்த ஷேப்போட எட்ஜஸில் இருக்குது. ஆஃப்செட் பாத் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இந்த ஆஃப்செட் வந்து 3 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3.5 mm கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த பாத்து பாருங்கள், இங்கே மேலேருந்து 4 mm 3.5 mmக்கு வந்து உள்ளே வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பாத் ஃபைண்டர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பேனலாகவே நடத்தியிருக்கேன். ஜஸ்ட்டு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். இந்த எஃபெக்ட் வந்து பாத் ஃபைண்டர். இந்த பாத் ஃபைண்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
இது ஒரு பேனலாகவே விண்டோஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், பாத் ஃபைண்டர்னு சொல்லிட்டு விண்டோஸில் இருக்கும். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிங்க. ஏதாவது ஒன்று இது ஆல்ரெடி நான் நடத்தியிருப்பேன். ஜஸ்ட் இதை நான் ஒன்று கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை வந்து மைனஸ் பண்ணி எனக்கு இது கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ வேறு ஏதாவது கொடுக்குறேன். இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூனிட் கொடுக்குறேன் அப்படின்னா இது எல்லாமே ஒரே மாதிரியே மாதிரி அதனுடைய வேலை தான் இந்த எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? இந்த பாத் ஃபைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆல்ரெடி நான் வந்து பேனல்லேயே நடத்திட்டேன். இந்த ராஸ்ட்ரைஸ்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வெக்டார்லேருந்து ரேட்ரைஸாக மாற்றிடும். அதாவது வெக்டார் இமேஜிலேருந்து உங்களுக்கு வந்து பிக்சல் இமேஜ், அதாவது நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுற இமேஜாக மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலிஷ். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஸ்டைலிஷில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன். இது பாருங்கள், ட்ராப் ஷேடோ இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் எஃபெக்டில் போயிட்டு ஸ்டைலிஷில் போயிட்டு ஃபெதர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃபெதர் ஆன மாதிரி தருது பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு எஃபெக்டில் போயிட்டு ஸ்டைலிஷில் போயிட்டு இன்னர் க்ளோ அவுட்டர் க்ளோ கொடுக்கும்போது நாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியே அவுட்டர் க்ளோ ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இப்போ தெரிஞ்சுங்களா? அவுட்டர் க்ளோ ஆன மாதிரி இருக்கும். கலர் நீங்கள் கொடுக்குறது நான் பிளாக் இருக்குது, அதனால் எனக்கு பிளாக் இருக்குது. அதே போல் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஒவ்வொன்றா இருக்கும். ஸ்க்ரிபிள்ன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி போட்டு கொடுக்கும். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு லைனாக பெயிண்ட் வரைஞ்ச மாதிரி இருக்கும். தென் எஸ்விஜி ஃபில்டர்ஸ் அப்படின்னா ஃபில்டர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டாக இருக்கிற ஃபில்டர்ஸ். நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் கொடுக்குறேன் எஃபெக்ட் போயிட்டு எஸ்விஜி ஃபில்டர்ஸ்ன்றது என்னென்னா வெக்டார், அதாவது நீங்கள் வந்து இந்த வெப் டிசைனுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஷேப்புக்கு உங்களுக்கு கலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். இதே வந்து இமேஜுக்கும் நல்லா கிளியராக தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து ரேப், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேப் சேஞ்ச் பண்ணுறது, ஆர்க்காக வேணுமா இல்லை ஃப்ளாகாக வேணுமா அப்படின்றது சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த ஷேப் வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது வந்து ரேப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து இல்லுஸ்ட்ரேட்டட் எஃபெக்ட்டு. இது வந்து ஃபோட்டோஷாப் எஃபெக்ட். இந்த ஃபோட்டோஷாப் எஃபெக்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்லேயுமே இருக்கும். அதனுடைய பாட்டு தான் இது வந்து. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். கிளிக் தனி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸு, டிஸார்ட்டு, ஸ்கெட்சு, ஸ்டைலிஷு, டெக்ஸ்டர்ஸு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஷாப் எஃபெக்ட்ஸில் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுப்பா. இங்கே பாருங்கள், நான் இதை கொடுக்குறேன். ஸ்டெயினோட கிளாஸ் கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி மாதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்ஸ்டரை வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி ஸ்டைலிஷ் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மாறும். ஸ்கெடு டிசார்ட் கொடுக்குறேன். டிசார்ட் கொடுக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறேன். போது உங்களுக்கு இந்த மாதிரி மாறும். ஆர்டிஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? இது உங்களுக்கு எது தேவையோ இல்லை ஷேப் ஆர் டெக்ஸ்ட் ஆர் இமேஜுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த புது விண்டோவில் இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸில் போனீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புது விண்டோவில் இருக்கும். இது நீங்கள் வந்து வீடியோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ தம்ப்நெயிலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆர்க் லோவர் அப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படிதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல அப்ளை ஆர்க் லோவர் வந்துருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண எஃபெக்டை வந்து ஸ்டார்டிங்கில் காமிக்கும். இதை பற்றின செட்டிங்ஸ் நீங்கள் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சொல்லுறது புரியுதில்ல? கடைசியாக நீங்கள் பண்ண மேலே காமிக்கும். அந்த மேலே பண்ண எஃபெக்ட்டுக்கான செட்டிங்ஸை நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். அதுதான் இது. ஓகேங்களா? இந்த எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.